ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எப்படி இந்த 2D ஸ்கெட்சை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட 2D ஸ்கெட்ச் ப்ராக்டிஸ் பிளேலிஸ்ட்டில் 9 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இது நம்மளோட 10th வீடியோ. அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் த ஸ்கெட்ச். செலக்ட் த சர்க்கிள், கிளிக் த சென்டர் பாயிண்ட் அண்ட் கிளிக் அவுட் சைட். கோ டு டைமென்ஷன் ஆப்ஷன், கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷனில் போய்ட்டு கன்ஸ்ட்ரெயின் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் த டைமென்ஷன். இப்போ இந்த வேல்யூ வந்து 29, ரேடியஸ் 29. இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சர்க்கிள். ஸோ ரெண்டாவது வந்து இந்த பிச்சு சர்க்கிள், இதோட ரேடியஸ் வந்து 34. அகைன் ஐம் கோயிங் டு சர்க்கிள் கமாண்ட், செலக்ட் த சர்க்கிள், கிளிக் த சென்டர் பாயிண்ட் ஹியர், அகைன் கோ டு கன்ஸ்ட்ரெயின். கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 34. பட் இந்த சர்க்கிள் நமக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு ரெஃபரன்ஸ் சர்க்கிள். இந்த ரெஃபரன்ஸ் சர்க்கிளாக இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் த சர்க்கிள். இந்த இடத்துல ஸ்கெட்ச் டூல்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாண்டர்ட் எலமெண்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நார்மலாக இருக்கிற ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸாக மாறிடும். எகைன் இதை அன்செக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இதை ஆக்டிவேட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா வரைகிறது எல்லாமே அந்த மாதிரியே வரும், நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரா திஸ் எலாங்கேட்டட் ஹோல், சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல். இந்த ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த ப்ரொஃபைலோட இந்த சென்டர், இந்த எலாங்கேட்டட் ஹோலோட சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு சர்க்கிள் மேலே தான் அலைன் ஆகும். ஸோ இதை நம்ம ஆர்க் போட்டோ இல்லை சர்க்கிள் போட்டோ நம்ம வரைய தேவையில்லை. வி ஹாவ் த ஆப்ஷன் ஹியர் சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட். இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனில் இருக்குது. இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டு. இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த சர்க்கிளை கரெக்டாக இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே செஸ்ட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக ஃபஸ்ட் இந்த ப்ரொஃபைல் ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த சர்க்கிள் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபிக்ஸ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி அலைன் ஆகிடுச்சு. சப்போஸ் அன்டூ பண்ணிக்கிறேன். நீங்கள் வரையும் போது கரெக்டாக அலைன் பண்ணாமல் ட்ரா பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி வச்சுட்டு கிளிக் பண்ணும்போது கரெக்டாக அலைன் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா எகைன் நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்க்கும் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கான்சென்ட்ரிசிட்டி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா கோஇன்சிடென்ட். ஸோ கான்சென்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணிவிட்டு கோஇன்சிடென்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அலைன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ரேடியஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 10 mm ரேடியஸ். ஜஸ்ட் ஐ என்டர் 10 mm. இப்போ இந்த எலாங்கேட்டட் ஹோலோட எக்ஸ்டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஆங்கிள் ஒன்று மார்க் பண்ணியிருக்காங்க, 45 டிகிரி ஃப்ரம் ஹியர். ஸோ ஒரு ஆக்சிஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். இந்த பாயிண்டில் கிளிக் பண்ணுங்கள். இந்த எலாங்கேட்டட் ஹோலோட எண்ட் பாயிண்டில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் மார்க் த வேல்யூ ஹியர். இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி. just double click the dimension and change the value 45 degree. இப்போ இந்த elongated hole draw பண்ணிட்டோம். இப்போ இந்த circle profile draw பண்ணலாம். circle profile draw பண்றதுக்கு first we need to create one angle line. 30 டிகிரிக்கு ஒரு லைன் வேணும். just I'm going to axis line again. இந்த இடத்துல axis line இருக்கும், செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து இந்த சர்க்கிள் மேல கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ constraint ஆப்ஷன், constraintல போயிட்டு just select the line and this horizontal line. இந்த angle I enter 30 டிகிரி. ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 7. ஸோ ஜஸ்ட் கோ டு 7, சர்க்கிள் கமாண்ட், ஜஸ்ட் ட்ரா ஒன் சர்க்கிள் ஹியர் அண்ட் ரேடியஸ் வேல்யூ we need to give 7 mm ரேடியஸ். ஓகேங்களா? இப்போ இந்த கனெக்டிங் ப்ரொஃபைல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அவுட்டர்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். எகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கமாக ஒரு கனெக்டிங் ப்ரொஃபைல் இருக்குது, இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு எலாங்கேட்டட் ஹோல் ஷேப்பில் தான் நமக்கு கிரியேட் ஆகுது. பட் நம்ம சர்க்கிள் ப்ரொஃபைல் போட்டு கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இந்த பிச் சர்க்கிளோட இந்த குவாட்ரண்ட் பாயிண்ட்லேருந்து 9 mm கீழே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். இந்த சர்க்கிளோட வேல்யூ, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 8 mm. ஸோ சர்க்கிளோட ரேடியஸ் 8 mm. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளோட சென்டருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 mm கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் ரெஃபரன்ஸ் லைன் அப்படியே ட்ராப் பண்ணி டைமென்ஷன் கொடுக்க தேவையில்லை, இப்படியே கொடுத்துக்கலாம். தென் இதில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸ் வந்து மேலே அப் ஆகுது. அதாவது நீங்கள் இந்த சைடில் இருந்து இந்த சர்க்கிளோட இந்த சைடில் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த லைன் தப்பாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிக்கலாம். நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் இந்த லைன் எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக வரணும், இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? சேம் இந்த பக்கமும் நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி. ஸோ இந்த லைனை கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். இந்த லைனையும் சர்க்கிளையும் செலக்ட் பண்ணி அப்ளை த டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரெயின், இட் வில் கன்ஸ்ட்ரெயின். ஓகே. ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டோம். சேம் இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். இதை ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இப்படியே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில்லட் சாம்பர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி போயிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், எகைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், எகைன் இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? தென் இந்த டைமென்ஷன் ஆப்ஷனில் போயிட்டு இப்போ ஹைட், இந்த ஹைட் 8 mm பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டு இந்த ஹைட், இந்த ஹைட் வந்து 8 mm வச்சுருக்காங்க. அதே மாதிரி டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து ஒரு 14 mm, திரும்ப இங்கேருந்து ஒரு 26 mm, திரும்ப இந்த 26லேருந்து இந்த சர்க்கிளோட இந்த ரேடியஸ் ப்ளஸ் இந்த 9 mm, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். ஜஸ்ட் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி இந்த லென்த்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 56.5. அகைன் இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதில் ஒரு 6, இதில் இருந்து ஒரு 14, அப்போ டோட்டலாக இந்த லைனோட இந்த லென்த் வந்து நமக்கு 20. இப்போ இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்துக்குமே நம்ம கார்னர் அப்ளை பண்ணிட்டு, இப்போ இதெல்லாம் நம்ம குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணி இந்த இன்சைடில் வரக்கூடிய இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் ஸோ வி ஆர் கோயிங் டு ரிமூவ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ரேடியஸ் அப்ளை ஆகுது. ரேடியஸ் வந்து இந்த ஆர்க்குக்கும் இந்த லைனுக்கும் அப்ளை ஆகுது. ரேடியஸ் வேல்யூ 4.5. அப்போ இந்த கார்னர் ஆப்ஷனில் போயிட்டு செலக்ட் த ஆப்ஷன் ட்ரிம் ஆல் எலமெண்ட் வச்சிங்கன்னா கரெக்டாக வராது. செலக்ட் த ஆப்ஷன் ஹியர் நோ ட்ரிம். நோ ட்ரிம் வச்சாதான் இந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ட்ரிம் ஆகாமல் அப்படியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபைனலாக நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அது ட்ரிம் ஆச்சுன்னா நமக்கு இஷ்யூ ஆகும். இப்போ இந்த ரேடியஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். தென் இந்த பக்கம் ஒரு ரேடியஸ் 12 mm, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 4 mm, இந்த பக்கம் ஒரு 4 mm. எகைன் கார்னர் சேம் ஆப்ஷன் நோ ட்ரிமில் வச்சுட்டு இந்த பக்கம் நமக்கு இந்த ப்ரொஃபைலுக்கும் ஒரு ரேடியஸ் இஸ் 12 mm. எகைன் இந்த பக்கம் அகைன் டபுள் கிளிக் தட் கார்னர், டபுள் கிளிக் பண்ணால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒன்று அண்ட் இங்கே ஒன்று. இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 mm. ஜஸ்ட் டபுள் கிளிக் தட் வேல்யூ 4 mm. சேம் அதே மாதிரி டபுள் கிளிக் 4 mm. ஸோ இப்போ இந்த பக்கம் கிரியேட் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி இங்கேயும் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 7 mm 7 mm. ஓகேங்களா? ஸோ அகைன் கார்னரில் 7 mm இங்கே ஒரு ரேடியஸ் அப்ளை பண்ண போகிறோம். தென் இங்கே ஒரு ரேடியஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 mm 7 mm. இப்போ குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணி நமக்கு தேவையில்லாத போர்ஷன்லாம் ரிமூவ் பண்ணலாம். இப்போ குயிக் ட்ரிம்மை போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கவனமாக செலக்ட் பண்ணுங்கள். 1 2 இந்த போர்ஷன் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ரிமூவ் ஆல் தீஸ் போர்ஷன். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் அப்படியே நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஜஸ்ட் செலக்ட் 1 by 1, கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஓகே, நவ் செலக்ட் திஸ் ஒன் ஆல்சோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு கம்ப்ளீட்டாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பக்கத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஃபில்லட் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு இது எல்லாமே ஃபில்லட் அப்ளை பண்ணிட்டோம். இதெல்லாம் மூவ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல ஒரு சாம்பர் அப்ளை பண்ணணும். ஃபில்லட்டுக்கு இந்த இடத்துல கார்னர் கமெண்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஆப்ஷன் மாற்றிக்கலாம். ட்ரிம் ஆல் எலமெண்ட்டு, இந்த நோ ட்ரிம் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சுங்கிற பிளேலிஸ்ட்டில் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சாம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லென்த்தில் இருக்குது. அதாவது இந்த பக்கம் 10 mm ஹைட்டும் 9 mm லென்த்தும் இருக்குது. ஸோ அப்போ சாம்பர் ஆப்ஷனில் போயிட்டு சேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். ட்ரிம் ஆல் எலமெண்ட், ஃபர்ஸ்ட் லைன் இதை எடுத்துக்கிறேன், செகண்ட் லைன் இதை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பக்கம் போகும்போது நமக்கு இங்கே போய் ஆப்ஷன் மாற்றணும். ஸோ இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லென்த் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு லென்த், ஸோ இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்பர் அண்ட் ஃபில்லட்டை நம்ம இந்த பக்கம் கிரியேட் பண்ணிட்டோம். எகைன் இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். சர்க்கிள் போயிட்டு ஜஸ்ட் ரேண்டமாக இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். தென் இந்த சர்க்கிளோட வேல்யூ டயாமீட்டர் 15. ஸோ சேஞ்ச் த வேல்யூ ஹியர் டயாமீட்டர் அண்ட் என்டர் 15. ஓகேங்களா?
இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 39 mm வரும். அதாவது இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டைமென்ஷன் கொடுக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் 5 mm. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரேடியஸ் 5 mm. அண்ட் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 14 இங்கே இருக்குது. ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஹரிசாண்டல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் மெஷர்மெண்ட் மாற்றிக்கோங்க, இல்லைனா அலைன்டாக மெஷர் ஆகும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 26. ஸோ அதே மாதிரி இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹியர் டு ஹியர் 6 mm. இந்த ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 mm. ஸோ இதில் எல்லா டைமென்ஷனுமே இங்கே இருக்குது. 6 mm, 26, 14 இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஃபைனலாக நம்ம இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இந்த ப்ரொஃபைல். ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து அகைன் ஒரு எலாங்கேட்டட் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் எலாங்கேட்டட் ஹோல் போயிட்டு ஜஸ்ட் இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள், அதுவே கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். இந்த பாயிண்ட்டும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள், அதுவே கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. இந்த டைமென்ஷன் ரேடியஸ் வேல்யூ மட்டும் நம்ம மாற்றணும். ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4 mm. இப்போ இந்த எலாங்கேட்டட் ஹோல் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்கிள் வந்து ஜஸ்ட் இந்த சென்டர் பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது இந்த மாதிரி லிங்க் அன்வான்டாக கிரியேட் ஆகும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வராது. இப்போ இந்த சர்க்கிளோட வேல்யூ ரேடியஸ் வந்து 3 mm. இங்கே இருக்குது இந்த 3 mm. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு எலாங்கேட்டட் ஹோல். இதுவுமே வி கேன் சூஸ் எலாங்கேட்டட் ஹோல். இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டான எலாங்கேட்டட் ஹோல் இருக்கும். இந்த எலாங்கேட்டட் ஹோலில் போயிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தென் செகண்ட் பாயிண்ட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அப்படியே கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். நம்ம இந்த வேல்யூ மட்டும் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல ரேடியஸ் வேல்யூ மட்டும். ஸோ வி நீட் டு கிவ் ஹியர் இந்த ரேடியஸ் வேல்யூ வந்து 4 mm. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நான் கரெக்டாக அந்த பாயிண்டில் பிக் பண்ணி வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலாக கன்ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனலாக எல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ப்ரொஃபைல் மட்டும் ட்ரா பண்ணணும். இதை ட்ரா பண்ணுறதுக்காக நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது இங்கே ஒரு 11 mm இருக்குல்ல, இந்த சர்க்கிள் வந்து இதான் சென்டர் பாயிண்ட்டு. சென்டர் பாயிண்ட்லேருந்து ஐ கிரியேட் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி ஆகக்கூடாது. ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள். இப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் வராது. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 11 mm. இப்போ இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இந்த அவுட்டர் R19. இந்த ஆக்சிஸ் தான் இந்த 19 mm சென்டர் பாயிண்ட்டு. ஜஸ்ட் கிவ் த வேல்யூ 19. ஓகேங்களா? ரெண்டு சர்க்கிளும் ட்ரா பண்ணதுக்கப்புறமா ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த போர்ஷன்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த போர்ஷன் நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு 2 mm ஃபில்லட், இந்த இடத்துல ஒரு 9 mm ஃபில்லட். ஸோ கார்னர் ஆப்ஷன் போயிட்டு இந்த இடத்துல ட்ரிம் ஆல் எலமெண்ட். ஸோ ஃபஸ்ட் இந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணி இங்கே ஒரு ஃபில்லட், தென் இந்த 2 ஆர்க்கை செலக்ட் பண்ணி இங்கே ஒரு ஃபில்லட். ஸோ இந்த வேல்யூ நமக்கு வந்து 9 mm. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் 2 mm. ஜஸ்ட் டபுள் கிளிக் அண்ட் சேஞ்ச் த வேல்யூ 2 mm. ஸோ இந்த ப்ரொஃபைல் அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைமென்ஷன் ஆப்ஷனையும் கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷனையும் நீங்கள் டெம்பரரியாக ஹைட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்கெட்சஸை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரா பண்ணணும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டே லேர்ன் பண்ணால் அவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா இந்த மாதிரி ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் உங்கள் கேட்டையான நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃபார் லிசனிங். பை.